சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சூப்பர் பொன்னி, கலக்கிட்ட. எங்க ஏங்க சார், நாங்க அந்த மருந்துங்க. ஓகே சார். குட்டிமா, என்ன குட்டிமா, உனக்கு அந்த மாதிரி வாலிப்பு வந்தது பார்க்கும்போது உசுரா போயிடுச்சு. நான் எல்லாரையும் கஷ்டப்படுத்துறது, நானும் கஷ்டப்பட்டு என் புருஷன், என் மாமனார், என் மாமியார் எல்லாரையும் கஷ்டப்படுத்துறது எல்லாம் உன்னோட சந்தோஷத்துக்கு தானே. நீ சந்தோஷமா இருக்கணும், அது போதும். நான் நல்ல வேலை நான் பார்த்தேன். நீ எதுவும் பயப்படாத, காயெல்லாம் ஆறிடாது. தீக்காயம் இல்லை, இந்த தீக்காயம் பட்டனால அது ஜுரம் வந்து அதனால அந்த மாதிரி வெடிப்பில் உனக்கு வந்திருக்கு. ஆனால் ஒன்றாகாது, அது சீக்கிரம் சரியாயிடும். இந்த காயெல்லாம் ஆறும், ஆனா என் மனசுல இருக்கிற காயங்கள் எப்படி ஆறும்? என் மாமாவுக்கு அத்தைக்கும் நான் ஏற்படுத்துற காயத்தை எப்படி ஆத்த போறேன்? சொல்லுங்க சார். என் தங்கச்சி அவங்க வீட்டுக்கு கூட்டு போறது இன்னைக்கு சாயங்காலமே வீட்டுக்கு போலாம் டாக்டர் சொல்லிருக்காங்க சார். சரி, ஓகே சார். போலாம், ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு ஏதாவது வேணும் நான் கேட்க வேண்டியதானே? நீ அவன் எதுக்கு போய் சுட்டு எடுத்து எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிற? சரி, நான் கீழே போய் இந்த பணம் கட்டுற வேலையில முடிச்சுட்டு வந்துடுறேன். நம்ம கையே நமக்கு அண்ணன் குத்துறது மாதிரி அந்த துளசி பிள்ளை என்னென்னமோ பேசி விட்டா. அவ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே ஈர கொலையில கத்தி வச்சு கீறினது மாதிரி அவள வலியா இருக்கு. அப்படி என்னதே அவளுக்கு நம்ம கெடுதல் பண்ணிட்டோமா? அந்த பொண்ணு ஏதோ சொல்லி என் பொன்னாடி மனசை மாத்தி வச்சிருக்காமா. அதனாலதான் என் தங்கம் எடுத்தெறிஞ்சு பேசிட்டு இருக்கா. இல்ல என் பொன்னாடி இப்படிலாம் பேசுற ஆளே இல்லம்மா. அந்த பொண்ணில ஏதோ சொல்லி துளசிய சூழ்ச்சி வலையில சிக்க வச்சிருக்கிறாமா. அது மட்டும் எனக்கு புரியுது. அது என்ன மாதிரி சூழ்ச்சின்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியலமா. மா, அவ எவ்வளவு பாசமா இருந்தா நம்ம குடும்பத்து மேல. நான் என்னமா சொல்றது? அவ எந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தா உங்க எல்லாருக்குமே தெரியுமே. இப்ப நீயே அவளை குறை சொல்லிட்டு இருக்க. மோன, நீ சொல்ற மாதிரியே அந்த பொன்னியோட சூழ்ச்சி வலையில சிக்கி இருந்தாலும் அத நம்ம கிட்ட, அதுவும் உன்கிட்ட மறைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? உன்கிட்டயாவது வெளிப்படையா சொல்லி இருக்கலாம்ல. எப்பா, அது துளசி யார்கிட்டும் சொல்லக்கூடாதுன்னு அந்த பொண்ணி மிரட்டி வச்சிருப்பாப்பா. அதான் அத அவ மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தவிக்கிறா. ஆனா அவ மட்டும் சொல்லி இருந்தா ஹாஸ்பிட்டல் கேஸ்லாம் பாத்துருக்க மாட்டேன். என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரியாது. ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பான் அந்த இடத்துலயே. அடுத்த நிமிஷமே துளசி நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பேன். உன் பொண்டாட்டி உன்கிட்ட சொல்லலன்னா என்ன அர்த்தம்? அவ உன்னை மதிக்கலன்னு தானே அர்த்தம். அந்த துளசி தலைவர் பதவிக்கு வந்ததுல இருந்து அவ ஆட்டம் தாங்க முடியல. அந்த அதிகார திமிரு, தலைவியா இருக்கிறோங்கிற பதவி ஆணவம், இதெல்லாம் அவளை மொத்தமா மாத்திருச்சு. அது மட்டும் இல்ல மருமவனே, அவ கொஞ்சம் படிச்சவ. நீ ஒண்ணும் படிக்காத தற்குறிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு கூட அவ பொட்டியை தூக்கிட்டு போயிருக்கலாம். அது தெரியாம ஆள் ஆளுக்கு புலம்பி என்ன பிரயோஜனம்? எப்போ உன் தங்கச்ச வாய முடுற சொல்லு. வயசு வித்தியாசம் பார்க்காம ஏதாவது பேசிடும். அப்புறம் எப்ப பார்த்தாலும் ஏதாவது வீட்டுக்குள்ள வந்து கொளுத்தி விடுறது. பாரு, இன்னொரு வாட்டி இந்த வீட்டுக்குள்ள வந்து முடிச்சு போற வேலை வச்சுக்காத. என்ன கேவலமாயிடும். நான் படிக்காதவன், அவளுக்கு 4 நாள் முன்னாடி தெரியுமா? எதையாவது சொல்லணுமேனு சொல்ல வேண்டியது. என் பொண்டாட்டி பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? இந்த மாதிரி பொறாமையில போட்டு கொடுக்கறது, அடுத்தவங்க வாழ்க்கையில போய் ஏதாவது ஒண்ணு சொல்லி பிரச்சனை பண்றதெல்லாம் நிறுத்திடுங்க. நான், என் பொண்டாட்டி, என் அப்பா, என் அம்மா, நாங்க பேசி முடிவு பண்ணிப்போம் என்ன பண்ணோன்னு. இதுல உங்க அறிவுரை ஒன்னும்
வேணாம் எங்களுக்கு. மீறி ஏதாவது கொளுத்தி உள்ளான்னு நினைச்சேன்னு வச்சுக்க, அசிங்கப்பட்டு போயிடுவேன். என்னது அசிங்கப்படுத்துவீங்களா? ஏமா இந்த ஏச்சு பேச்செல்லாம் உனக்கு தேவையா? எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? அண்ணன் மகனோட குடும்பம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு நல்ல எண்ணத்துல நீ பேசிட்டு இருக்க. ஆனா நீதான் அவங்க 2 பேரையும் பிரிச்சு சேர விடாம பண்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. நம்மளோட நல்ல மனசு புரிஞ்சுக்கிற சக்தி இங்க யாருக்குமே இல்ல. இவங்க குடும்பம் என்ன ஆனா நமக்கு என்ன? இந்த மாமாவும் அந்த துளசியும் வாழட்டும் இல்ல வாழாம போகட்டும், நமக்கு என்ன வந்துச்சு? அந்த துளசி நடந்துக்கிற விதம், பேசுற விதத்தை எல்லாம் பார்த்தா இதுக்கு மேல இந்த வீட்டுக்கு வந்து வாழ மாட்டான்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்ற முடிவோட தான் அந்த துளசி இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அத புரிஞ்சுக்காம ராஜபாண்டி மாமா நம்மள வந்து திட்டிட்டு இருக்காரு. அவர் பொண்டாட்டி மேல இருக்கிற கோவத்தை நம்ம மேல காட்டிட்டு இருக்காருமா. நீ வாமா, இவங்க குடும்ப விஷயத்துல நாம இனிமே தலையிடவே வேண்டாம். வா போலாம். போங்க. கிளம்பி வந்துடுறீங்க. பிரச்சனை 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 தொலைங்கடி. இவளுகெல்லாம் நம்ம குடும்பத்தை பத்தி பேசுற அளவுக்கு இந்த துளசி பிள்ளை எப்படி நடந்துகிட்டாலே நான் என்ன பண்ணுவேன்? எப்படி சந்தோஷமா இருந்த குடும்பம் இப்படி சீரழிஞ்சு சின்ன பணமா ஆயிருச்சே. ஐயோ கடவுளே, இதுக்கு ஒரு முடிவே வராதா? இதுக்கு ஒரு வழியே பிறக்காதா? ஏமா அழுதுட்டு இருக்க நீ வேற? இதுங்களா ஒரு ஆளுங்க இத சொல்றத கேட்டு நீ அழுதுட்டு இருக்க. முதல்ல நீ அழுத நிறுத்துமா. என்னாச்சுப்பா? எல்லாம் சரியாயிடும் விடு. இன்னும் இதுக்கு முன்னாடி இதுங்களாம் நல்லது பண்ண மாதிரி இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க. அதெல்லாம் விடுமாவன. தங்கச்சி வீட்டுக்கு வந்து 2-3 நாள் ஆச்சு. இங்கே தங்கியிருக்கால, என்ன பிரச்சனை, ஏதாவது விவகாரம் இருக்குதான்னு அந்த சின்ராசு துளசி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு இருக்க மாட்டானா? அவன் மாட்டுக்குன்னு கம்முன்னு இருந்தா என்ன அர்த்தம்? இத பத்தி நான் சின்ராசு கிட்ட ஒரு கேள்வி கேட்டே ஆகணும். அதுக்கு அவங்கிட்ட இருந்து பதில் வாங்காம விட போவதில்லை. எப்போ நீ வேறப்பா, எப்ப பார்த்தாலும் நானே இந்த பிரச்சனை எப்ப முடியும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல நீ புதுசா பஞ்சாயத்து ஆரம்பிக்கிற. விடுப்பா, எல்லாம் சரியாயிடும். போ, ரெஸ்ட் எடு போ. இங்க பாருமாவன, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஒரு முடிவை எடுத்து தான் ஆகணும். உன் பொண்டாட்டி இதே மாதிரி நம்மளை அவமானப்படுத்திட்டே இருந்தான்னா உன் வாழ்க்கை என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு எங்களுக்கு பயமா தானே இருக்கும். மவன, நான் சொல்றத கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. அப்பதான் அதுல இருக்கிற உண்மை உனக்கு புரியும்.